இந்த வழக்கு சுவாமிநாதன் இல்லைன்னா வந்தே இருக்காது. நீங்க ஜட்ஜு, யூ ஆர் நாட் த அத்தாரிட்டி. அந்த ஸ்டோன் என்ன ஸ்டோன் அப்படின்றத நீங்க எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த தியோடலைட் கருவியை கொண்டு போய் மேல வச்சு மதுரை பகுதியை பல்வேறுபட்ட பகுதிகளாக முக்கோணங்களாக நில அளவை கணக்கீடு செய்வதற்காக இந்த தியோடலைட்டை தூக்கி நிறுத்துவதற்காக அமைக்கப்பட்ட தூண்தான் இந்த திருப்பரங்குன்றத்தின் மீது இருக்கக்கூடிய தூண். நில அளவீட்டு கல் என்று தமிழ்ல சொல்றாங்க. அது தீபக்கல் அல்ல என்பதுதான். அதுல இருக்கிற குழி எண்ணெய் ஊத்துறதுக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இவங்க கண்டுபிடிச்சு சொன்னாங்க. அதெல்லாம் கிடையாது. எண்ணெயும் ஊத்துறதுக்குல தொன்னையும் கிடையாது. அது அந்த கருவியினுடைய அடிப்பகுதி அப்படியே பொருந்தி நிக்கிறதுக்காக. நான் நீதிபதிகளில் உங்களை கேட்குறேன், எந்த கோயிலில் வந்துட்டு தீபம் ஏற்றக்கூடியது ஒரு தனி மனித உரிமைன்னு எங்கே சொல்லியிருக்குது? எங்கே நடக்குது அது? இங்கே திருவண்ணாமலை அதான் ஆரம்பம், மூலம். அங்கே வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவல் ஏற்றுறாரு. அதை கோயில் ஏற்றுது, திருப்பரங்குன்றத்தில் கோயில் ஏற்றுது, பழனியில் கோயில் ஏற்றுது. எனவே அது ஒரு தீபக்கல் அப்படின்னு சொல்லிட்டு குண்டு விட்டு புரளிய கலப்பி, ஏன் அங்க தர்கா இருக்குது, அந்த தர்காவும் நோண்டணும். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தோழர்களே. ரோஸ்டர் செய்தி வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். திருப்பரங்குன்றம் அந்த கோயிலின் குன்றின் உச்சியின் மீது இருக்கக்கூடிய தூண் தீபத்தூண் என்றும், அங்கே தீபம் ஏற்றி வழிபடும் உரிமை தனக்கு அளிக்கப்பட வேண்டும் என்றும் ராம ரவிக்குமார் என்கின்றவர் தொடுத்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளையினுடைய நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவருக்கு அந்த உரிமை உண்டு என்று சொல்லி தீர்ப்பளித்து சிஎஸ்ஐஎஃப் படையோடு சென்று அதை நிறைவேற்றுவதற்கு கோயில் நிர்வாகம் உதவ வேண்டும் என்றெல்லாம் சொல்லி உத்தரவிட்டிருந்தார். அது நடைபெறவில்லை. அதை அனுமதித்திருந்தால் மிகப்பெரிய அளவிற்கு சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் என்று சொல்லி அது தடுக்கப்பட்டு விட்டது. தடுக்கப்பட்ட அதே நேரத்தில் அதன் மீது மேல்முறையீடை தமிழக அரசு செய்தது. அந்த கோவில் நிர்வாகமும் காவல்துறையினுடைய அங்கே இருக்கக்கூடிய கமிஷனரும் செய்தார்கள், ஆணையரும் செய்தார்கள். அதை விசாரித்த ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் ஆகிய 2 நீதிபதிகள் முதலில் நீதிமன்றம் சொன்ன அந்த உத்தரவை நிறைவேற்றுங்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், எந்த விதமான உரிமையையும் வன்முறையை காரணம் காட்டியோ சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டியோ மறுக்கக்கூடாது என்றெல்லாம் அந்த 2 நீதிபதிகள் சொன்னார்கள். இப்படிப்பட்ட நிலையில் நாம் சொன்னது என்ன என்றால், நான் கூறியது என்னவென்றால், அந்த தூண் தீபத்தூணா என்பதை எங்கே உறுதி செய்தீர்கள் என்கின்ற கேள்வி எழுப்பினேன். அங்கே திருப்பரங்குன்றத்தினுடைய அந்த குன்றத்தினுடைய உச்சியில் இருக்கக்கூடிய, அதாவது அங்கே இருக்கக்கூடிய சித்திக் தாவூத் தர்காவுக்கு 15 மீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த தூண், கல் தூணு தீபத்தூணா என்கின்ற கேள்வி எடுக்கணும். இது தொடர்பாக நானே நேரடியாக போய் பார்த்தேன், நான் உறுதி செஞ்சுக்கிட்டேன், என் மனசாட்சிப்படி தீர்ப்பு அளிக்கிறேன் அப்படின்னு தான் சுவாமிநாதன் வந்துட்டு அது தீபத்தூண் தான் சொல்லிவிட்டார். உண்மை என்ன? இதுதான் நான் முதல் இடத்துக்கு வர்றது. இதை பாருங்க தோழர்களே, நான் ஒரு படத்தை காட்டுறேன். இதை பாருங்க, இதுக்கு வேறு இதை பாருங்க, நல்லா நீங்க பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்மளுடைய இதை போடுவாங்க. இதுக்கு பேரு தியோடலைட். உங்கள பொறியியல் படித்தவங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சர்வேக்கு பயன்படுத்தக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த தியோடலைட்டை வச்சுதான் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட த கிரேட் ஆர்க் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய சர்வே இந்த நாட்டில் எடுக்கப்பட்டது. இந்த தியோடலைட் கருவியினுடைய எடை மட்டும் பார்த்தீங்கன்னா சற்றப்ப 500 கிலோ, 1/2 டன்னு. இதை கொண்டு போறதுக்கே 12 பேர் தேவை. இதை வந்துட்டு என்னன்னா, ஒரு இடத்துல மெஷர்மெண்ட் பண்ணும்போது, சர்வே பண்ணும்போது, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உயரமான இடத்தில் இதை வைத்து தூரம், வர்டிகல் ஹைட்டு, டிஸ்டன்ஸ், இதை ரெண்டுத்தையும் வந்துட்டு மெஷர் பண்ணி அதை ட்ரிக்னோமெட்ரிக்கு எடுத்துட்டு வந்துட்டு
கணக்கு போட்டு ட்ரையாங்கிளா சர்வே பண்ணி முடிச்சுட்டு போவாங்க. ஸோ அந்த சர்வே இந்தியாவில் எடுக்கப்பட்ட 19ஆம் நூற்றாண்டில் எடுக்கப்பட்ட அந்த சர்வே பல்லாண்டு காலம் நீடிச்சது. பல பேர் உயிரிழந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சர்வேக்கு பேரு கிரேட் ட்ரிக்னாமெட்ரிக் சர்வே, ஜிடிஎஸ் சொல்லுவாங்க. நீங்க ஜிடிஎஸ் கிரேட் ட்ரிக்னாமெட்ரிக் சர்வேன்னு நீங்க அடிங்க ரூஸ்டர்ல, அது வரும் பாருங்க. அதுல நீங்க போனீங்க அப்படின்னம்னா தோழர்களே, அதுல வந்துட்டு ஒரு புத்தகம் வந்துட்டு இருக்கும், ஏஆர்சி ஆர்க், த கிரேட் ஆர்க் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் வந்துட்டு அவங்க வெளிப்படையா நல்லா போடுவாங்க, எடுத்து போடுவார், ராஜர் போட்டிருப்பாரு. நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு அந்த பெரிய ஒரு சர்வே, ஜான் கீஸ் அப்படின்னு சொல்றவரு அதை எழுதினாரு. அந்த இந்த புத்தக வெளியீடு எப்ப செய்யப்பட்டதுன்னா 1998. அப்ப நான் வந்துட்டு விஜய் தொலைக்காட்சி, இப்ப இருக்கிற விஜய் தொலைக்காட்சியில, அப்ப இருக்கிற விஜய் தொலைக்காட்சி குதிரை படம் போட்டிருக்கோம், அந்த குதிரை தொலைக்காட்சியில செய்தியாளராக இருந்த போது, நான் அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட போது பத்திரிகையாளர்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட த கிரேட் ஆர்க் என்கிற புத்தகம் எனக்கும் அளிக்கப்பட்டது. அப்ப நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். இதை ஏன் இப்ப சொல்றேன்னா, இந்த தியோடலைட்டு கருவியை கொண்டு போய் மேல வச்சு மதுரை பகுதியை பல்வேறுபட்ட பகுதிகளாக, முக்கோணங்களாக நில அளவை கணக்கீடு செய்வதற்காக, இந்த தியோடலைட்டை தூக்கி நிறுத்துவதற்காக அமைக்கப்பட்ட தூண்தான் இந்த திருப்பரங்குன்றத்தின் மீது இருக்கக்கூடிய தூண். நில அளவீட்டு கல் என்று தமிழ்ல சொல்றாங்க. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா, நேற்று கூட நாடாளுமன்ற வளாகத்தில் பேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் கனிமொழி அவர்கள் இதை சொன்னாங்க. அதுக்கப்புறம் தொலைக்காட்சியில இன்னும் மற்ற நில அளவையை அந்த சர்வேயர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள் எல்லாம் வந்து சொன்னாங்க. இதெல்லாம் நீதிமன்றத்தினுடைய காதல விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இந்த வீடியோ வழியாவது நீதிபதிகளும் மற்றவர்களும் தெரிஞ்சுக்கணும், த கிரேட் ஆர்க் அப்படின்றது என்ன அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான், இதுதான் உலகத்திலேயே மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய நில அளவீட்டு நடவடிக்கை. இந்த நடவடிக்கை இங்க கன்னியாகுமரி முனையிலிருந்து மிசோரியிலிருந்து எல்லா இடத்துலையும் போட்டு அந்த சர்வேனுடைய முடிவில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. எவரெஸ்ட் தான் உலகத்தின் உயரமான மலைப்பகுதி அப்படின்றத கண்டுபிடிச்சது இந்த கிரேட் ஆர்க் என்கின்ற இந்த சர்வே தான். அதற்கு பயன்படுத்தப்பட்ட கருவிதான் இந்த தியோடலைட். இப்ப புரியுதுங்களா? அந்த கருவி 500 கிலோ, அதை தூக்கிட்டு போறதுக்கு மட்டும் 12 பேர் அதை ஹேண்டில் பண்றதுக்கு மட்டும் வேணும். அப்படியாப்பட்ட தியோடலைட்டை அமைக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட தூண் தான், எந்தாது நட்டு வச்ச வெள்ளக்காரன் நட்டு வச்ச தூண் தான் இது. தீபம் கொடுத்துறதுக்கு இல்ல. அப்ப தீபத்தூண்றது என்னது? அது மலையின் நடுப்பகுதியில் முதலில் 120 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இடத்துல அப்ப இருக்கும் தீபத்தூண். அந்த தூணு தான் இவங்க அதை சப்ஜெக்டுக்கு கொண்டு வரல, அது பிரச்சனை கொண்டு வரல. ராம ரவிக்குமாரும் சாமிநாதனும் பிரச்சனைக்கு கொண்டு வந்த சாமிநாதன் அப்படின்ட்டு நான் ஏன் சொல்றேன்னா, தெளிவாகவே சொல்றேன், இந்த வழக்கு சுவாமிநாதன் இல்லைன்னா வந்தே இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், போட்டவங்களுக்கு தெரியும், இவர்கிட்ட போட்டானா நம்மளுக்கு கிடைச்சிடும். அந்த மாதிரி அவர் அந்த மாதிரி ஒரு ஐடியாலஜி, ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியோட அஃபிலியேட் ஆனவர், அதோட தன்னுடைய தொடர்படுத்தி கொண்டவர். கேட்கிறேன், நீங்க ஜட்ஜு, யூ ஆர் நாட் த அத்தாரிட்டி. அந்த ஸ்டோன் என்ன ஸ்டோன் அப்படின்றத நீங்க எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அதான் நேத்து சொன்னேன், நீங்க ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் தமிழ்நாடு சம்மன் பண்ணி இது என்ன கல்லுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி, அதுல அவங்க தீபக்கல்லா நில அளவைக்கல்லா அப்படின்றத சொல்லிட்டதுக்கு பிற்பாடு நீங்க தீர்ப்பை கொடுத்துருந்தீங்கன்னா தமிழக அரசை கண்டிச்சு நானும் பேசியிருப்பேன். ரைட்டுங்களா? நீங்க எந்த அளவுக்கு பக்திமானோ அதே அளவுக்கு தான் நீதிபதி அவர்களே நானும் பக்திமானு. நீங்க கூட சொல்லியிருக்கீங்க இதை பத்தி வந்துட்டு ஊடகங்கள்ல, அது குறிப்பா சமூக ஊடகங்கள்ல விவாதிக்க கூடாது அப்படின்னு. அதெல்லாம் சொல்லக்கூடாது. உண்மைன்றது தான் முக்கியம். ஒரு பத்திரிகையாளனுக்கு எனக்கு உண்மை முக்கியம், உண்மையை சொல்லணும். அதற்காக தான் we are the fourth estate by the constitution given the right of freedom of speech எல்லாமே 19(2). எனவே அதுல கூட ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் கோர்ட் கேன் இம்போஸ், ரைட்? அந்த அடிப்படையில் தான் நீங்க வரீங்க. ஆனா இந்த உண்மை வெளிப்படணும். அது தியோடலைட் என்கின்ற மிகப்பெரிய அளவீட்டு கருவி நிறுத்தி ஆய்வு செய்வதற்காக நிறுவப்பட்ட தூண். அது தீபக்கல் அல்ல.
என்பதுதான். அதுல இருக்கிற குழி எண்ணெய் ஊத்துறதுக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இவங்க கண்டுபிடிச்சு சொன்னாங்க. அதெல்லாம் கிடையாது. எண்ணெயும் ஊத்துறதுக்கு இல்ல, தொன்னையும் ஊத்துறதுக்கு, அது எண்ணெய் தொன்னையும் கிடையாது. அது அது அந்த கருவியினுடைய அடிப்பகுதி அப்படியே பொருந்தி நிக்கிறதுக்காக. இந்த கிரேட் ஆர்க், இந்த சர்வே இருக்கு இல்லைங்களா, இந்த நில அளவை, இந்த நில அளவைக்காக பண்ணும்போது ஒரு இடத்துலையும் ஒரு உயரமான இடத்த சூஸ் பண்ணுவாங்க. சூஸ் பண்ணும்போது இப்படி அவங்களுடைய அந்த வர்டிகலாகவும் இப்படி இந்த டயகனாலும் இது பண்ணிக்கிட்டு இதை சேர்த்து, அதான ட்ரிக்னாமெட்ரி, புரியும் உங்களுக்கு. அதை வச்சு அந்த நில அளவீட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு முக்கோணமா பண்ணிட்டு போவாங்க. அப்படி தஞ்சாவூர் பகுதிக்கு போகும்போது அங்க உயரமான இடமே கிடையாது. உயரமான ஒரு இடம் இருந்துச்சு. அது என்னன்னா தஞ்சை பெரிய கோயில், பெருவுடையார் கோயில் இருக்கு இல்லையா, பிரகதீஸ்வரர் ஆலயம் சொல்லுவாங்க. அது பெருவுடையார் கோயிலுக்கு தான் அந்த மாதிரி அவ்வளவு பெருசு இருந்தது. உடனே அதுக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய சாரம் கட்டி இந்த 500 கிலோ தியோடலைட் எடுத்துட்டு போயிட்டு அங்க வச்சாங்க. வெயிட்டு தாங்காம அதெல்லாம் முறிஞ்சுக்கிறது, எல்லாம் பொத்துன்னு உடுத்து தியோடலைட் அடிபட்டு போச்சு. வெள்ளைக்காரன் வேற ஒரு தியோடலைட்டை கொண்டு வரான். லாம்டன்ஸ் தியோடலைட்னு அதுக்கு பேரு. அதுதான் நீங்க படத்துல பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த லாம்டன் தியோடலைட்டை வச்சு மறுபடியும் அந்த சாரத்தை கட்டி மறுபடியும் மேல வச்சு அதை மெஷர் பண்றான். மெஷர் பண்ணி அந்த சர்வே போகுது, அப்படியே போகுது. கண்டினியூ பண்றாங்க. இவ்வளவு பெரிய மாபெரும் முயற்சி அது. கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுக்கு மேல கவனிங்க பண்ணப்பட்ட நில அளவீடு. அதுதான் இந்தியாவுடைய எல்லைகள் இதுதான் என்று நிர்ணயித்து இன்றளவும் நாம வச்சிட்டு இருக்கிற மேப்பு. எனவே நீதிபதி சாமிநாதன் அவர்களே, இப்ப இந்த விடயம் வந்துட்டு மதுரையில் இருக்கிற பலருக்கும் தெரிஞ்சிருக்குது. நானே இந்த விடயத்துக்கு வந்தது காரணம் மருத அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டு அவருடைய ஊரை மருதன்னு சொல்றாரு. அவருடைய பேர் வர்றதுக்குள்ள ஃபேஸ்புக்கில் அது ஓடிடுச்சு, போயிட்டு போகுது. அவர் இருப்பார், அவர் வருவார் மறுபடியும். அவர் சொல்லி கனிமொழி சொன்னது, இந்த சர்வேயர் சொன்னது, இது என்னது அப்படின்னு எனக்கு டக்குன்னு அப்பதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. நம்ம போயிருந்தோம் இந்த ஃபங்க்ஷனுக்கு, நமக்கு இந்த புத்தகத்தை கொடுத்துருந்தாங்களே இருக்கும். என்கிட்ட புத்தகம் குவியலா இருக்குது, எங்க பார்த்தாலும் புஸ்தகம் தான். இதை பாக்குறீங்களா, இது மாதிரிதான். அதுல எங்க இருக்குது என்ன தெரியாது, அதனால என்னால எடுக்க முடியல. அதனால தான் இந்த புத்தகம் இப்பொழுதும் சொல்றேன், இந்த புத்தகம் அவைலபிள் இன் அமேசான். இங்க amazon.co.uk ஆகிய 2 இடத்துலையும் கிடைக்குது. ஸோ நீங்க வாங்கி பார்க்கலாம். பெரிதா ஒன்றும் விலை இருக்காது, 2000-3000 ரூபா தான். ஆனா தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த சர்வேயின் மூலம்தான் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய சிகரம் என்பது இமயமலையில் இருக்கக்கூடியது தான் என்று கண்டுபிடிக்கப்பட்டது. சொன்ன ஒரு இந்தியன், ஐ ஹவ் ஃபவுண்ட் தி ஹையஸ்ட் பாயிண்ட் ஆன் எர்த் அப்படின்னு அவர் சொல்றான். அப்படிப்பட்ட உழைப்பு, அதற்காக பயன்படுத்தப்பட்ட கருவி. இத சங்கிங்க புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்லல, நீதிபதி அவர்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு அந்த ஐடியாலஜி மேல நாட்டம் இருக்கலாம், சாய்வு இருக்கலாம், அது வேற கதை. ஆனா நீங்க இந்திய அரசமைப்பினுடைய கார்டியன், அரசமைப்பின் படிதான் நீங்க வந்து நடந்துக்கணும். ஏன்னா நீங்க நீதி பரிபாலனை செய்யணும், சட்டத்தின்படி தான் செய்யணும். சாஸ்திரத்தின்படி நம்பிக்கையின்படி எல்லாம் செய்யக்கூடாது. சாஸ்திரத்தின்படி நம்பிக்கையின்படி ஒருத்தன் வணங்கலாம், வணங்குதலை வச்சுக்கலாம், மதப்படி போகலாம், அதெல்லாம் வேற கதை, தனி மனித உரிமை. ஆனா நான் நீதிபதிகளில் உங்களை கேட்குறேன், எந்த கோயிலில் வந்துட்டு தீபம் ஏற்றக்கூடியது ஒரு தனி மனித உரிமைன்னு எங்க சொல்லி இருக்குது, எங்க நடக்குது அது? இங்க திருவண்ணாமலை அதான் ஆரம்பம், மூலம். அங்க வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவல் ஏத்துறாரு, அத கோயில் ஏத்துது. திருப்பரங்குன்றத்துல கோயில் ஏத்துது, பழனியில கோயில் ஏத்துது. எல்லா இடத்துலையும் கோயிலினுடைய நிர்வாகம் தான் ஏத்தும், எந்த தனி மனித உரிமையும் கிடையாது. அது வீட்டுல வந்துட்டு அகல் விளக்கு கொளுத்துறதுக்கு தான் தனி மனித உரிமை. தனி மனித உரிமைன்னு சொல்லிட்டு நீங்க ராம ரவிக்குமார் கொடுக்குறீங்க. தீபக்கல் இருக்க அந்த குன்றின் நடுப்பகுதியில, அதுல தீபம் ஏத்தணும்னா கூட அது அந்த கோயில் நிர்வாகம் தான் முடிவெடுத்து செய்யணும், இண்டிவிஜுவல் செய்ய முடியாது. அங்கிருந்து தான் மாத்தி உச்சி பிள்ளையார் கோயில் வச்சு அங்க இருக்கக்கூடிய மண்டபத்தின் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கோபுரத்துல 120 ஆண்டுகளா ஏற்றப்பட்டிருக்கிறது. எனவே அது ஒரு தீபக்கல் அப்படின்னு சொல்லிட்டு குண்டு விட்டு புரளிய கலப்பி, ஏன் அங்க தர்கா இருக்குது, அந்த தர்காவை நோண்டணும், அந்த தர்காவை ரீலோகேட் பண்ணணும் அப்படின்னு எச் ராஜா பேசுறதெல்லாம் உங்களுக்கு தெரியாதில்ல. நீங்களாம் அந்த கும்பல் தானே,
உங்களுக்கு தெரியாது அதெல்லாம். அதை ரீலொகேட் பண்ணணும். சுதந்திரம் பெற்ற போது இந்த நாட்டில் எது எது எங்கெங்கு இருந்ததோ அதெல்லாம் அவ்விடத்திலேயே அவ்வாறே பராமரிக்கப்பட்டு காப்பாற்றப்பட வேண்டும். உச்சநீதிமன்றம் சொல்லிச்சா இல்லையா? எ ரேர் எக்ஸப்ஷன் பீயிங் அயோத்தியா இல்லையா? அதுல என்ன ஆச்சு, எவ்வளவு பேர் செத்து போனாங்கன்றதெல்லாம் தெரியும். பட் அந்த இதுல இருந்து நம்ம பாடம் எடுத்துக்கிறது இல்லை. நம்ம இதெல்லாம் கூட சாமின்னு நினைக்கிறோம். குத்துறது, கொல்றது, ரதம் விடுறது, கலவரம் பண்றது எல்லாத்தையும் வந்துட்டு சாமி, ஆன்மீகம் பரட்டுறது. என்ன பாதுகாப்பு? பட்டை அடிச்சிட்டோம்னா சரியா போச்சு, நாமம் போட்டோம்னா சரியா போச்சு, கொட்டை கட்டிட்டோம்னா சரியா போச்சு. நம்மளாம் அந்த நாட்டில் தூய்மையானவன். அதனாலதான் வந்துட்டு காவி உடை தரித்து கொண்டு காந்தியினுடைய படத்தை வச்சுக்கிட்டு ஒரு சாமியார் பெண்மணி டபால் டபால்னு சுட்டு ரத்தம் வர மாதிரி ஒன்று பண்ணி அதை என்ஜாய் பண்றாங்க. அதான் மோடி ஆட்சியினுடைய உச்சபட்ச சிறப்பு. இதனாலதான் எது ஆன்மீகம் அப்படின்றது ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னதோ, விவேகானந்தர் காட்டினதோ, ஸ்ரீ அரவிந்தோ சொன்னதோ, மதர் சொன்னதோ, இல்ல ரமண மகரிஷி சொன்னதோ அந்த ஆன்மீகம் கிடையாது. நாக்பூர் ஆன்மீகம். அது பிராமண மேலாதிக்கம், அனைவரையும் கீழே போட்டு மெரி அடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மதவாதம் உங்களுக்கு ஆன்மீகம். அதனால தான் உங்களுடைய இந்த நம்பிக்கைன்ற பேர்ல நீங்க கொடுத்த இந்த தீர்ப்பை உடைப்பதற்காக அந்த உண்மையை தேடி துருவி எடுத்துட்டு வந்துட்டு, ஒரு ஜியாகிரபி ஸ்டூடெண்ட், நான் சோசியாலஜி MA, பத்திரிகையாளர், அரசியல் செயல்பாட்டாளர், எடுத்தாந்து வச்சிட்ட உண்மையை. தியோடலைட்டுடைய தூண் அது. நான் சொல்றேன், மறுக்க முடிஞ்ச மறுத்து, அவ்வளவுதான் அந்த விஷயம். அப்புறம் இந்த கோர்ட்டுக்கு கேஸ் போயிருக்குது. இதுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு அங்க என்ன வரும்லாம் கேட்கறாங்க. அது எங்கன்னா வந்துட்டு போகுது, அதை பத்தி கவலை இல்லை. நீதிமன்றம் நீதி என்கின்ற பேரில் அது உண்மையை நிலைநிறுத்த வேண்டும். அதற்கு பேர் தான் நீதி. இட் இஸ் மை ஹம்பிள் அசஸ்மெண்ட், ஹம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். உடனே ஒருத்தர் போறாரு, கே ரமேஷ் அப்படின்ற ஒரு கேஸ் போடுறாரு. இதே காரணம் காட்டி திருப்பரங்குன்றத்தை இந்திய தொல்லியல் துறையிடம் ஒப்படைக்க வேண்டும். இந்திய தொல்லியல் துறை ஒப்படைச்சா என்ன ஆகும்? அங்க இருக்கக்கூடிய அந்த தர்காவை வந்துட்டு அடிச்சு உடச்சிடலாம். அங்க போயிட்டு எங்க வேணும் மலை ஃபுல்லா தீபம் ஏத்தணுமா? அப்படியா செய்யணும்? திருவண்ணாமலையில மலை ஃபுல்லா கொளுத்தி, காட்டையை கொளுத்தி, அதெல்லாம் வடக்குல செய்யுங்க. நல்லா எல்லாத்தையும் வச்சு கொளுத்தி விடுங்க. யார் செத்தாலும் கவலை இல்லை. இதோ இப்ப அங்க வந்துட்டு நடந்தது கும்மேளா, நம்ம கும்பமேளான்றோம், அவங்க சொல்லுவாங்க கும்மேள் அப்படின்வாங்க. அதுல 1500 பேர் காண போனாங்க. எங்க போனாங்க? சொன்னாங்களா அந்த அரசு? சொல்லல. அங்க போயிட்டு பண்ணுங்க. போறாரு இவர். அதுக்கு என்ன ஒருத்த கேஸ் போடுறான். இதை வந்துட்டு தமிழக அரசனுடைய பிடியிலிருந்து மீட்கணும்னு சொல்லிட்டு இந்திய தொல்லியல் துறைக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கேஸ் போற இதே ரமேஷ் இங்க சிதம்பரத்தில் இருக்கிற தில்லை நடராஜர் கோயில வந்துட்டு அது அங்கே இருக்கக்கூடிய அந்த கோயிலை யாரு இப்போ பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறாங்களோ அவங்க கிட்டே இருக்கணும். அங்க அதுன்றது பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு பொது சொத்தா பொதுவா வரக்கூடாது. அது தீட்சிதர்கள் கையில தான் இருக்கணும். அங்க இந்த நியாயம், இங்க வேற நியாயம். இதான் இந்த ரெட்டை பேசனா இரண்டுடையாய் போற்றின்னு ஆரியமாயில சொன்னார் அண்ணா. இதுதான் அண்ணா ஏன் போட்டுறாருன்னு கதை. அங்க ஒண்ணு சொல்லுவான், இங்க ஒண்ணு சொல்லுவான். புரியுதுங்களா அரசியல்னா என்னன்ட்டு? இதுதான் அரசியல். இதுதான் அம்பேத்கர்ல இருந்து பெரியார் வரைக்கும் போராடிட்டு இருந்திருக்கிறாங்க. புரிஞ்சுக்கங்க. அவன் வசதிக்கு அவங்க வளைப்பாங்க. நீதிமன்றம் வளைதானே பார்ப்பாங்க. நீதிமன்றம் தான் கேட்கும், ஏன் கொடுத்துடக்கூடாது? அப்படிதானே திருவண்ணாமலை குறி வச்சாங்க. அது சமகத்து கத்தணும் நம்ம, அது வேற விஷயம். நாங்க பாதுகாக்கணும் அப்படின்ட்டு அப்படியே எல்லாத்தையும் பாதுகாத்துக்க செய்ய. ஆனா அப்படியே கிராப் பண்றது. அப்படித்தானே வந்துட்டு தஞ்சை பெரிய கோயிலை வந்துட்டு கையில எடுத்துக்கிட்டீங்க. கையில எடுத்துட்டு அப்படியே பெயிண்டிங் எல்லாம் அடிச்சு விட்டுட்டு கடைசியில் என்ன சொன்னீங்க? ராஜராஜன் சோழைய தமிழக அரசு அந்த சிலையை உள்ள வைக்கிறேன்னு சொல்லிச்சு கோயில் வளாகத்துல. என்ன கெட்டு போகுது உங்களுக்கு? முடியாது, அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. கலைஞர் தான் அப்போ முதலமைச்சர். அவர் உடனே அதை எடுத்தாந்துட்டு அந்த கோயிலை ஒட்டின மாதிரி இருக்கக்கூடிய சாலையோரத்தில் வச்சுட்டு அவர் அதுக்கு கீழே ஒரு கல்வெட்டு வச்சாரு. என்ன அப்படின்னம்னா, தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய, தஞ்சை பெருவுடையார் பெரிய கோயிலை கட்டிய
மாமன்னன் ராஜராஜ சோழனின் சிலையை கோயில் வளாகத்திற்குள் வைக்க இந்திய ஒன்றிய அரசு மறுத்ததால் இவ்விடத்தில் வைக்க நேரிட்டது தமிழக அரசுன்னு போட்டு வரலாற்றுல பாத்துக்க இவங்கெல்லாம் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு போயிட்டாரு. அப்ப இருந்தது காங்கிரஸ் ஆட்சி தான். அவங்களும் அப்படித்தான், இவங்களும் அப்படித்தான். ராஜராஜ் ஆனா அங்க பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் சதையை விட உள்ள நடக்கும். ராஜராஜன் சிலை வெளில இருக்கும். எனக்கு வீட்டுல பிறந்த நாள் கொண்டாடுவாங்களாம், ஆனா நான் வீட்டுக்கு உள்ள வரக்கூடாதான், என் படம் கூட இருக்கக்கூடாதான். இதுதான் இதுதான் இந்து சாஸ்திரா ராஷ்டிரா எல்லாமே. ஸோ இந்த உருட்டல் நம்ம கிட்ட உருட்டுறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு இடத்துல தமிழ்நாடு போராடிக்கிட்டே தான் இருக்கணும், தமிழை போராடிக்கிட்டே தான் இருக்கணும், தமிழ் போராடிக்கிட்டே தான் இருக்கணும். அதனால தான் நம்ம ஒரு இடமும் பார்த்தீங்கன்னா பலமான உண்மைகளை கொண்டு நம்ம அடிக்கிறோம். அதான் நம்மளுடைய ஒரே ஆயுதம், உண்மை. எனவே உண்மையை கொண்டு நம்ம போராடிட்டு இருக்கிறோம். பொய்மை, புழுகுனி, கட்டுக்கதை இதெல்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கு நீதிமன்றத்தையும் வந்துட்டு சாட்சியாக்கி வளைச்சிக்கிட்டு நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்தலை. இவங்களுடைய புழுகை வந்துட்டு பண்றது இவங்களே சொல்லிட வேண்டியது. இப்போ இதை மறுத்துருங்க, நீங்க பார்க்கலாம். அது தியோடலைட் கம்பம், தியோடலைட் கம்பம், தியோடலைட் கம்பம். மறுத்துருங்க, பார்த்துடலாம். அப்புறம் நம்ம பேசிக்கிறோம். மீண்டும் சந்திப்போம் தொடர்களே. இந்த காணொளி காட்சி இது சரியானது என்றால் பரவலாக பகிருங்கள், பரவலாக பகிருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.